நாடு முழுவதும் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கான புதிய கட்டணங்கள் மற்றும் விதிகளை ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்துகின்றன. ஏடிஎம் இயந்திரங்களில் டெபிட் கார்டை பயன்படுத்தாமல் QR கோட் ஸ்கேன் செய்து பணம் எடுக்கும் UPI முறை இனி மாதாந்திர இலவச பரிவர்த்தனை மற்றும் கட்டண கணக்கில் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கு வைத்திருக்கும் வங்கி ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 இலவச பரிவர்த்தனைகள், பிற வங்கி ஏடிஎம்களில் மெட்ரோ அல்லது நகரங்களில் 5 இலவச பரிவர்த்தனைகள், மெட்ரோ நகரங்களில் 3 இலவச பரிவர்த்தனைகள் செய்து கொள்ளலாம். ஒரு மாதத்திற்குள் இலவச பரிவர்த்தனைகள் முடிந்துவிட்டால் அதன் பிறகு ஏடிஎம்மில் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 23 ரூபாய் மற்றும் அதற்கான வரிகள் கட்டணமாக வசூலிக்கப்படும். இலவச பரிவர்த்தனைகளுக்கு பிறகு பேலன்ஸ் பார்ப்பது, மினி ஸ்டேட்மெண்ட் எடுப்பது ஆகியவற்றுக்கு ஒவ்வொரு முறையும் 8 ரூபாய் 50 காசுகள் முதல் 12 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும். இலவச பரிவர்த்தனைகள் முடிந்த பிறகு பேலன்ஸ் இல்லாமல் ரத்தாகும் பரிவர்த்தனைக்கு 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை வங்கிகள் கட்டணம் வசூலிப்பது குறிப்பிடத்தக்கது. பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம்களில் 10,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தால் OTPயை உள்ளீடு செய்வது ஏப்ரல் 1 முதல் கட்டாயமாக்கப்படுகிறது. UPI அடிப்படையிலான மாதாந்திர ஏடிஎம் பணப்பரிவர்த்தனை 5 முறை இலவசம். அதன் பிறகு கட்டணம் என்பது அமலுக்கு வரும் நிலையில் இந்த சேவையை ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் டிஜிட்டல் வங்கியும் தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி ஏடிஎம்களில் டெபிட் கார்டு வகையை பொறுத்து ஒரு நாளைக்கு 50,000 முதல் 75,000 வரை மட்டுமே இனி எடுக்க முடியும். கணக்குகள் டெபிட் கார்டுகளின் வகைகளை பொறுத்து சில கட்டணங்கள், விதிகள் ஒவ்வொரு வங்கிக்கும் வேறுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது.